எல்லாரும் இந்த வீடியோ சமூக வலைதளங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ என்ன ஆயிருக்குன்னா சமூக வலைதளத்தில் வந்து தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. இது எங்கே நடந்திருக்குன்னா இந்தியாவில் நடக்கல, பங்களாதேஷில் நடந்திருக்கு. என்ன ஆயிருக்குன்னா ஒரு சின்ன பையன் வந்து பலூன் விற்றுன்னு இருக்கான். அவனுக்கு வயசு வந்து 9 தான் ஆகுது. அதை ஒருத்தர் வந்து கேட்குறாரு, என்னப்பா வயசு உனக்கு, எங்கே பண்ணுற, என்ன படிக்கிறேன்னு கேட்டிருக்காரு. இல்லை நான் படிக்கல, நான் அதுமாதிரி பலூன் தான் விற்றுன்னு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து அவன் என்ன பண்ணியாரு, அவர் வந்து மொத்த பலூனையும் உடச்சி விட்டு அவருக்கான காசு, அந்த பலூனுக்கான காசு 1000 ரூபாவும் கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த பையன் ரொம்ப அழுதுருக்கான். அப்புறம் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, நீ ஸ்கூலுக்கு போறியான்னு கேட்டிருக்காரு. அந்த பையனும் நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்புறமேட்டு வந்து அவர் அந்த ஸ்கூலும் அவர் போய் சேர்த்துருக்காரு. அந்த பலூன் உடைச்சார்ல அதுக்கான காசும் அவர் கொடுத்துட்ருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்புறம் சமூக வலைதளத்தில் இந்த வீடியோவை பாதியை கட் பண்ணி தயவு செஞ்சு போடாதீங்க. போடுறவங்க முழுசாக போடுங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா ஒருத்தர் நல்லா செஞ்சதாலும் அது தவறாக வந்து சித்தரிக்கப்பட்டு சமூக வலைதளத்தில் தவறாக பரப்பப்படுது. তোর বেলুনের দাম ধর, শোন আজকে তোর সব বেলুন ফেলাই ফেলছি না, হ্যাঁ সব বেলুন শেষ। এখন তুই খেলতে চলে যাবি, বুঝছিস আমার কথা? এবং আজ কত বিক্রি করছিস? এই আজ কত টাকা বিক্রি করছিস? 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 130 টাকা বেশি। কোন সময় আইছিস? 3টার দিকে আইসে মাত্র এই 130 টাকা বিক্রি করছিস। হ্যাঁ কি একটা অবস্থা দেখেন, মাত্র 130 টাকা বিক্রি করছে। তো যাই হোক, তোর আজকের দিনের দোকান তো, ঠিক আছে? আজকের দিন টোটালি ছুটি। তো এখন কই যাবি? বাসায় যাবি অথবা খেলাধুলা করবি, ঠিক আছে? তোর আজকের দিন ছুটি। তোর বেলুনের দাম কত? 50টা বেলুনের দাম কত? 1000 টাকা। এখানে তোর 1000 টাকা। 1000 টাকা বুঝে পাইছিস? আর আগে 130 টাকা, এই যে 130 টাকা পাইছিস বুঝে? তুই খুশি? கடைசியாக ஒன்று சொல்லணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. தேங்க்யூ.